ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நைட் ஃபாக் ஷோ. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விக்ரம் சார் நடித்து ரொம்ப ஆவலான எதிர்பார்த்துட்டு இருக்க வீர தீர சூரன் பார்ட் 2 அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு 2 to 3 hours முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இதோட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதோட டைட்டில் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கிறிஸ்பாக ஒரு மளிகை கடையில் விக்ரம் சார் ஒர்க் பண்ணுற மாதிரியும், அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்க ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த விக்ரம் சார் இருக்கும்போது வந்து அவரை போடுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ சூப்பராக ஒரு கன்று அப்படியே சுற்றிட்டு அதெல்லாம் பண்ணி சூப்பராக வந்திருக்கும். அது நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட நெக்ஸ்ட் டீசர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ எடுத்துருது வந்து சித்தா படத்தை அருண்குமார். சித்தா படம் சூப்பராக இருந்தது இல்லையா, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதோட டைரக்டர் அருண்குமார் தான் இந்த படத்துக்கு எடுக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ், அதே மாதிரி அஜய் சூர்யா, துஷாரா விஜயன் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் அடு வாங்க டீசர் எப்படின்னு பார்க்கலாம். Here we go. ஏங்க என்னடி கடையில யாருங்க? தீபாவளி டைம் நடக்கிற கதையான்னு தெரியல. சேம் மளிகை கடை. குழந்தை துஷரா விஜயன் அக்கன் போலீஸ் என்ன ஷார்ப். இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். கேப்டா ஆக்டர் திருவிழா ஒரு ½ hour சீல் பண்ணுங்க. இங்கேருந்து ₹1 வெளியே போகக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டெட். முடிச்சிடறேன்டா அன்னைக்கு. வா முடிச்சிடறேன். செம்மையார் எடுத்துறோம். கன்னு மாதிரி முறுக்குலாம் செம்மையாக இருக்கு. அதான் உனக்கு நல்லது. செம்ம ஷாட்டு. அப்படியே இறங்கி வர மாதிரி சூப்பராக அப்படியே பாம்பி போகிறார். தீர தீர சூரன் அப்படியே ஜாப்பனீஸ் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. ஜிபி Jan 25. வாவ், வித்தின் 1 month, 1 மாசம் தான் இருக்கு. நைஸ். செம்மையாக இல்லை, சூப்பராக இருந்த டீசரு. எஸ்பெஷலி அந்த விக்ரம் சாரோட போர்ஷன், அவருக்கு கெட்டப்பு, அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த தூள் தில் அந்த ஒரு கெட்டப் மாதிரியே இருக்குது. ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போகுது. சூப்பராக இருந்தது. அவர் வந்துருக்கிற ஸ்லாங்கு, பேசுகிற விதெல்லாம் சூப்பராக இருந்தது. வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி தான் அஜய் சூர்யா, அவரோட பேச்சு அப்படியே கணீர் இருக்குல்ல, அப்படியே ஏய் இன்னும் வரைக்கிறதுலாம் சூப்பராக இருந்தது. இல்லைடா பேசுகிறேன்றது சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் அந்த டீசருக்கு ஆப்டாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் அந்த எல்லோயிஷ் கலரில் ஃபேட் ஆன மாதிரி அந்த டார்க் நைட் கெட்டப்பில் சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் January 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஒன்லி 1 month மோர். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வீர தீர சூரன் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் கூகுள் பண்ணி பார்த்தா 2016 விஷ்ணு விஷால் நடித்து ஒரு படம் வந்திருக்கு. படம் வந்திருக்குன்றத விட படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் ட்ராப் ஆகிட்டுருக்கு. இப்போ விஷ்ணு விஷாலும் கத்ரின் திரேசாவும். இது என்னடா இந்த பார்ட் 2 வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த விக்ரம் நடித்து வர படம் ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அந்த விஷ்ணு விஷால் படத்துக்கு இதுக்கு கனெக்ஷன் எதுவும் கிடையாதான். இது ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அந்த பார்ட் 2க்கு ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்ட் 1 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். வித்தியாசமாக இருக்குல்ல, ப்ரீக்வல் மாதிரி பழகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ புதுசாக கான்செப்ட், நம்ம தமிழ்நாடு புதுசாக கான்செப்ட் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான டிட்பிட் என்னென்னா, இந்த படத்தை பற்றி, இந்த படம் செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே ஒரு நைட்டில் நடக்கிற கதையாம். அந்த நைட்டில் மோஸ்ட்லி விக்ரமை போட்டு தள்ளுறதுக்கு தான் வராங்க போல இருக்குது. அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கதை. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி டைரக்டர், நல்ல டைரக்டர். பன்னியாரம் பத்மினி, சேதுபதி கூட இவர் தான் நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக சித்தா செம ஹிட்டு. எனக்கு பன்னியாரம் பத்மினியே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதே மாதிரி சித்தாவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கு. ஒரு கமர்ஷியல் பக்கமாக வராரு ஃபஸ்ட் டைம். ஏன்னா பன்னியாரம் பத்மினி சித்தாவும் ஒரு மளுக்கு நல்லா இருக்கும். கமர்ஷியல், நான் கமர்ஷியல் படம். ஆனால் சேதுபதி நல்ல கமர்ஷியல் படம் தான். ஸோ இதுவும் கமர்ஷியல் படம் தான். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விக்ரம் சாரும் நடித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வருதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பழைய டீசர்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு ஓப்பு தரல. இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி தூளு தில்லு அந்த டைமில் இருந்த விக்ரமை திருப்பி பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன்.
கமர்ஷியல் சைடுக்கு போகிறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. நீங்கள் இந்த டீச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.